பண்றான். தமிழ் பீப்புள்ஸ்லாம் வந்து கண்டிப்பா பிளாக்கா தான் இருப்பாங்க, ஒயிட் பீப்புள்ஸ்லாம் வேற எங்கேயாவது வந்திருப்பாங்க, மாறி வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு பியூர் தமிழ்லாம் வந்து கண்டிப்பா அவங்க வந்து கருப்பா தான் இருப்பாங்களாம் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி வேற கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு பேசணும், நல்லா விடுறான். வெளியே இருக்கும்போது கேஸ்ட பத்தி பேசி மாட்டான், உள்ள போய் ரேசிசம் பத்தி பேச போறான். கண்டிப்பா தூக்கி உள்ள போட போறாங்க, அப்படின்னா வெளியே அனுப்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இன்னும் ஃபர்தர் டேஸ்ல வந்து என்னென்ன கிரிஞ்ச் எல்லாம் பண்ண போறான், என்னென்ன கான்ட்ரவர்சில எல்லாம் மாட்ட போறான், இன்னும் என்ன மாதிரியான ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு வெளியே வர போறான்னு பார்ப்போம். ஆல்ரெடி அவனை பத்தி முழுசா தெரியாமலே அவன் பேசும் சின்ன சின்ன விஷயங்கள், அந்த இன்டர்வியூஸ்ல வந்த சின்ன சின்ன கிளிப்லயே வந்து அவனை பத்தின ஒரு தாட் வந்து ரொம்ப மோசமாயிட்டு, இதுக்கப்புறம் உள்ள வந்து 24/7 நான் பேசுறத வெளியே வந்து கண்டிப்பா பிக் பாஸ் டீம் காட்டதான் போறாங்க. அவனை பத்தி நான் குட்டி எல்லாம் வெளியே வரப்போகுது. இருக்கிறத காட்டிலும் இன்னும் கொடுமையான பேட் நேம்ஸோட தான் வெளியே வர போறான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இதே மாதிரி லைவ்ல இம்பார்ட்டண்டா என்ன நடக்குது அப்படின்றத உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, இந்த மாதிரி கிரிஞ்சு வேலைகளை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.